السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تشريفا وتكريما وتعظيما مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى في محكم تنزيله والفرقان الحميد: فقد لبثت فيكم عمرا من قبله أفلا تعقلون. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். சிறப்பான இந்த ஜும்ஆவுடைய நாளில் அவனுக்கு வணங்கி வழிபடுவதற்கும் அவன் கட்டளை ஏற்று இந்த சிறப்பான தொழுகை நிறைவேற்றுவதற்கும் நல்லதை பேசவும் கேட்கவும் உண்டான மகத்தான நற்பாக்கியத்தினை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1400 வருடத்திற்கு முன்னால் மக்காவினுடைய அந்த மண்ணிலே ஒரு வாழ்க்கை நிலை இருந்து கொண்டிருந்தது. அந்த வாழ்க்கை நிலை உலகத்தில் மிக மோசமான வாழ்க்கை அமைப்பாக இருந்து கொண்டிருந்தது. அங்கே வாழக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்கங்களும் சூழ்நிலைகளும் ஒரு காட்டுமிராண்டித்தனமாகவே இருந்து கொண்டிருந்தது. அந்த மக்களுடைய வாழ்க்கை நிலையை நாம் பார்க்கும் பொழுது மிக மோசமான, மிக பரிதாபகரமான நிலையில் அந்த மக்களுடைய வாழ்க்கை இருந்தது. அவர்களுடைய இரவும் பகலும், அவர்களுடைய கலாச்சாரமும், அவர்களுடைய பழக்க வழக்கமும், அவர்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருந்த அந்த நடைமுறைகளும் மிக மோசமானதாக இருந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த மக்கள் தங்களுக்கு மத்தியிலே எந்த விதமான கண்ணியத்தையும் மரியாதையும் வைத்திருக்க மாட்டார்கள். தங்களுடைய குலப்பெருமையும் தங்களுடைய கௌரவத்தையும் மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே போல் தங்களுடைய பெண்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் உரிமைகளும் இல்லாத நிலையில் வைத்திருந்தார்கள். அந்த பெண்கள் யாரும் எதற்கும் சொந்தம் கொண்டாட முடியாது, எதையும் சுயமாக செய்ய முடியாது. அந்த பெண்களை வெறும் ஒரு போக பொருளாக மட்டுமே பார்த்து வந்தார்கள். அவர்கள் புனித காபாவில் 360 சொச்ச சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். அதுவும் வணக்கம் என்று சொன்னால் எப்படி? ஆடைகள் இல்லாமல் நிர்வாணமாக கைகளை கட்டிக்கொண்டும் விசிலடித்துக் கொண்டும் அவர்கள் வணக்கம் என்ற பெயரில் பல அழிச்சாட்டியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். உச்சகட்டமாக பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டால் அதை ஒரு முசீபத்தாக நினைத்தார்கள். பெண் பிள்ளைகளை அவர்கள் ஒரு துர்க்குறியாக நினைத்தார்கள். பிள்ளை பிறந்த உடனே அதை உயிரோடு கொண்டு போய் புதைப்பதை தன்னுடைய உயர்ந்த கௌரவமாக நினைத்தார்கள். கொலை செய்வதெல்லாம் ஒரு பெரிய குற்றமே கிடையாது. கொலை செய்வதற்கு கொலை செய்தால் ஒரு சட்டம் என்றாவது பேரு நம்ம நாட்டில் இன்னைக்கு இருக்குது.
அன்னைக்கு கொலை குற்றமே அல்ல. ஒருவன் ஒரு குடும்பத்தை பழி வாங்கினால் அவனை பழி வாங்காதவரை விட மாட்டோம். அது எத்தனை 100 வருடங்கள் ஆனாலும் சரி. பொய் பேசுவது, அடுத்தவர்களை ஏமாற்றுவது, பிறர் வாழ்க்கையை கெடுப்பது, பிறரை தரக்குறைவாக நடத்துவது, இது எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் ஒன்றோடு ஒன்றாக கலந்த ஒரு தவறாகவே தெரியாத ஒரு சமூகமாக இருந்தது. அவர்கள் தங்களுடைய அளவுகளில் மோசடி செய்வார்கள். அமானிதமாக கொடுக்கப்பட்ட பொருட்களை அவர்கள் ஒருமுறை கூட பாதுகாத்தது கிடையாது. தங்களுக்கு மத்தியிலே பதவிக்காக போட்டி போட்டுக் கொள்வதும் அதற்காக சண்டை சச்சரவில் ஈடுபடுவதும் சர்வசாதாரணமான அன்றாட நடவடிக்கையாகவே அவர்களிடம் இருந்தது. இப்படிப்பட்ட மோசமான ஒரு சூழ்நிலையில், யாரும் யாருக்கும் வழிகாட்டியாக வாழவே முடியாத சூழ்நிலையில் ஒரு புனிதர் இந்த உலகில் பிறக்கிறார். அவர் தந்தை இல்லாமல் பிறக்கிறார். சிறிய வயதில் தாயையும் இழக்கிறார். தன்னுடைய பெரிய தந்தை தாத்தாவினுடைய ஆதரவுகளில் அப்படியே வளர்ந்து வருகிறார். ஆனால் எந்த முன்மாதிரியும் இல்லை அவர் நல்ல குணங்களை அங்கே கற்றுக்கொள்வதற்கு. இருந்தாலும் அவரை போல் ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு சிறுவரை, ஒரு பெரியவரை அந்த அரபுலகமே கண்டது கிடையாது. ஒட்டுமொத்த அரபுலகிலே அத்தனை பேரும் பொய்யுரைக்கிறார்கள், இவர் மட்டுமே உண்மை பேசுகிறார். அத்தனை பேரும் அமானிதத்தில் மோசடி செய்கிறார்கள், இவர்கள் மட்டுமே அமானிதத்தை பேணுகிறார்கள். அத்தனை பேரும் இரவு நேரங்களில் தேவையற்ற கதைகளை பேசிக்கொண்டு வீணான குலப்பெருமை அடித்துக் கொண்டு அவர்கள் எல்லாம் இரவு நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் இரவை இறைவனோடு கழித்துக் கொண்டிருந்தார்கள். சிறுவயது முதல் இது போன்ற எந்த விதமான கேளிக்கைகளிலும் அனாச்சாரத்திலும் ஈடுபடாதவர்களாக இருந்தார்கள். மதுவை குடிப்பது மட்டுமல்ல, மதுவை பேரல் பேரலாக வைத்து யார் வீட்டில் எவ்வளவு மதுபானம் இருக்கிறதோ அது அவர்களுடைய கௌரவமாக கருதப்பட்ட காலத்தில் மதுவினுடைய வாசனையின் பக்கம் கூட நெருங்காத ஒரு மனிதர். அத்தனை பேரும் மற்றவர்களை தரக்குறைவாக மதிக்கக்கூடிய நேரத்தில் மனிதர்களை மனிதர்களாக மதிக்க துவங்கியவர். வயோதிகர்களை, எளியவர்களை, ஏழைகளை, யாரெல்லாம் சமுதாயத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை காலால் பந்தாடுவதைப் போல அரபுகள் பார்த்து கொண்டிருந்த, நடத்தி கொண்டிருந்த காலத்தில் அந்த ஏழைகளையும் எளியவர்களையும் வாரி அரவணைத்தார் ஒருவர். இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் சேற்றிற்கு நடுவே மலர்ந்த செந்தாமரையை போல், இருளுக்கு மத்தியிலே மலர்ந்த உதய சூரியனை போல் ஒரு அற்புதமான பிறவி அந்த உலகத்திலே அந்த அரபு மக்களிடத்திலே பிறக்கிறது. அவர்களுக்கு யாரும் முன்மாதிரி அல்ல. முன்மாதிரிக்கான எந்த நபர்களும் அங்கே இல்லை. அவர்களை பார்த்து சிறு குழந்தைகள் பாடம் படிக்கின்றன. சிறுவராக இருக்கும் பொழுது சிறு குழந்தைகளில் முன்மாதிரி, குடும்பத்தில் ஒருவராக இருக்கும் பொழுது குடும்பத்தில் முன்மாதிரி, சமுதாயத்தில் ஒருவராக இருக்கும் பொழுது சமூகத்தில் முன்மாதிரி, வியாபாரிகளில் ஒருவராக இருந்தால் வியாபாரிகள் வியந்து பார்க்கக்கூடிய முன்மாதிரி. இப்படி அத்தனையிலும் முன்மாதிரியாக அற்புதமான ஒழுக்கம் உள்ளவராக அந்த அரபு மக்கள் மத்தியிலே உதித்தவர்கள் நம் உயிருக்கு உயிரான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நற்குணத்தை பறைசாற்றக்கூடியது யார்? அவர்கள் குடும்பத்தார்களா? அவர்களுடைய நண்பர்கள் பறைசாற்றினார்களா? இவர் ரொம்ப நல்லவன் சர்டிபிகேட் கொடுத்தார்களா? அவர்களுடைய எதிரிகள் அவர்களுக்கு சான்றளித்தார்கள். இவர் அல் அமீன், இவர் நம்பிக்கையாளர், இவர் அஸ்-சாதிக், இவர் உண்மையாளர். உயிருக்கு உயிரான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மாதம் நம்மை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் பிறந்த சூழ்நிலையும் இன்று மீலாதுடைய அவசியத்தையும் நாம் விளங்க வேண்டும். அன்று அப்படி இருந்த அதே நிலைமைகளில் எல்லாமே இன்று நம் சமுதாயத்தில் இருக்கிறது. பெண்களை போக பொருளாக பார்க்கப்படுகிறது. மதுவை சட்டமாக இயற்றி அது எல்லா மக்களுக்கும் மிக லேசாக கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்படுகிறது. அமானிதங்களில் மோசடி இருக்கிறது. பொய்களை வாழ்க்கையில் இரவும் பகலும் நாம் நம்மோடு கலந்து வைத்திருக்கிறோம். எளியவர்களை, வயோதிகர்களை,
சமுதாயத்தில் பின்தங்கியவர்களை நாம் மதிப்பதில்லை, காலால் எட்டி உதைக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு பெருமானாருடைய மீலாத் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணர வேண்டும். நபியினுடைய அந்த அஹ்லாக், நபியினுடைய அந்த உயர்வு, நபியினுடைய உச்சகட்டமான அந்த பரிசுத்த வாழ்க்கை எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபியினுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்கள் நபியாக அனுப்பப்படக்கூடிய நேரம் வரை அந்த மக்கள் அவர்களை பார்த்து ஒரு சின்ன குறை கூட சொல்லிவிட முடியாது. இந்த நேரத்தில் இவர் இப்படி தவறாக நடந்து கொண்டார், அந்த நேரத்தில் அவர் செய்த செயல் சரியல்ல, இந்த நேரத்தில் அவர் இந்த நபரோடு நடந்து கொண்ட விடம் தவறானது என்று ஒரே ஒரு சுட்டி காட்டுதலை கூட அந்த மக்களால் செய்ய முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈமானை கொண்டு வருகிறார்கள். நபி அவர்கள் கேட்கிறார்கள், ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லி, உங்களுக்கு இப்ப நான் நபியாக வந்து இந்த இறை வேதத்தை சொல்லவில்லை, இதற்கு முன்னால் 40 வருடம் உங்களுக்கு மத்தியிலே நான் வாழ்ந்திருக்கிறேன். என் மேல ஏதாவது ஒரு பின் பாயிண்ட் பண்ணிவிட முடியுமா? ஒரு விஷயத்தில் நீங்கள் என்னை குறை சொல்லி விட முடியுமா? அப்படிப்பட்ட என்னுடைய நாவிலிருந்து, என்னுடைய வார்த்தைகளிலிருந்து உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை என்று சொன்னால், அஃபலா தாகிலூன், உங்களுக்கு அறிவில்லையா? உங்களுக்கு சிந்திக்கும் ஆற்றல் கிடையாதா? இவ்வளவு சிந்தனை இழந்தவர்களாகவா நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லும் பொழுது, முன்னால் நின்று அவர்களை எதிர்த்த அத்தனை பேரும் தன் நாவை அமைதியாக்கி கொண்டு தலை குனிவதை தவிர எந்த வார்த்தையும் சொல்ல முடியும். பெருமானாருடைய இந்த பிறப்பு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. அவர்கள் எந்த அரபுகள் என்னென்னவெல்லாம் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே இழிவுகளை, கேவலத்தை வைத்திருந்தார்களோ அந்த கேவலத்தை அடக்கினார்கள், அந்த கேவலத்தை அழித்தார்கள், அந்த அலங்கோலமான வாழ்க்கையை அலங்காரமாக்கினார்கள், அந்த கேவலமான வாழ்க்கையை கண்ணியமாக மாற்றினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடுவது, அவர்களுடைய பிறப்பை கொண்டாடுவது என்பது ஏதோ ஒரு தனி மனிதரை கொண்டாடுவது என்பதல்ல. அவர்களுடைய ஹகீகத் என்ன, பெருமானாருடைய ரகசியம் என்ன என்பதெல்லாம் விளங்குவதற்கு என்பதற்கே நமக்கு ஒரு தனி அறிவு வேண்டும். இப்பொழுது வைத்திருக்கக்கூடிய அறிவை வைத்து நம்மால் விளங்க முடியாது. ஆனால் நபியினுடைய பிறப்பு என்பதும் நபியினுடைய கொண்டாட்டம் என்பதும் அவர்கள் பிறப்பை மட்டும் கொண்டாடுவதல்ல, இந்த உலகத்தையே வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தினுடைய கொண்டாட்டம். எந்த நபி வரவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு பெண் இனம் என்பதை அழிந்து போயிருக்கும். இந்த பெண்களை நம்முடைய பூமியிலே எவ்வளவு மோசமாக ஒரு காலத்தில் இருந்தது பாலியல் சீண்டல், அதற்கப்புறம் பாலியல் பலாத்காரம், அதற்கப்புறம் கற்பழிப்பு, அதை தாண்டி கொடூரமாக அவர்களை ஒரு மனிதர் கண்ணும் கையும் காதும் நகமும் சதையும் இல்ல ஒரு மனித இனத்திலே சேர்க்காத அளவிற்கு கொடூரமாக சிதைக்கக்கூடிய ஒரு கேவலமான நிலை, கற்பழிப்பை எல்லாம் தாண்டி போய்விட்ட ஒரு மோசகரமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இது போன்ற நிகழ்வுகள் நடந்த பிறகு, டெல்லியினுடைய அந்த வெஸ்ட் பெங்காலுடைய அந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு பெண்மணி துபாயிலிருந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கு. நான் துபாயிலே இரவு 1 மணிக்கு நடந்து செல்கிறேன். நான் இப்ப நிற்கக்கூடிய இடம் அமீரகம். 1 மணிக்கு நான் நடந்து செல்கிறேன், எந்தவித பயமும் இல்லாமல் நான் நடந்து செல்கிறேன். எனக்கு எந்த பயமும் இல்லை, யாரும் என்னை எதுவும் செய்து விடுவார்கள் என்ற அச்சம் இல்லை. ஒரு மாற்று கொள்கை உடைய ஒரு நாட்டிலே, நமக்கு முழுக்க முழுக்க எதிர்ப்பான மார்க்கத்தை தழுவிருக்கக்கூடிய ஆட்சியும் அவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாட்டிலே ஒரு இந்து பெண்மணியாக நான் 1 மணிக்கு நடந்து செல்கிறேனே, இந்த நிலை என் மண்ணான இந்தியாவில் எப்பொழுது நிகழும்? அந்த பெண் கேட்கிறது. அங்கே 1 மணிக்கு நடுராத்திரில பயம் இல்லாமல் ஒரு பெண் சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் மீலாதே முஸ்தபா. பெருமானார் வரவில்லை என்று சொன்னால் அங்கு இதைவிட கேவலமான நிலை. 4 வயசுல 3 வயசுல அந்த பெண்கள் புதைந்து போயிருப்பார்கள். அந்த பெண்களை காப்பாற்றியவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் தான் சொல்லுவாங்க. நேரு பிறந்த நாள் குழந்தைகள் தினம், ஒவ்வொருத்தருக்கும் டீச்சர்ஸ் டேன்னு சொல்றாங்க,
ஒவ்வொருத்தர் பிறந்த நாளிலும் அவர் எந்த தன்மையில் உயர்ந்தவராக இருக்கிறாரோ, அவர் எதை அதிகமாக அவர் விரும்பினாரோ, நேசித்தாரோ, எந்த துறையில் அவர் இருந்தாரோ அதை மட்டும் சொல்வார்கள். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாள் விண்வெளியினுடைய நாளாக சொல்லலாம். ஏன்னா அவர் அதிகமா அதுல சாதனை படைத்திருக்கிறார். பெருமானாருடைய பிறந்த நாள் என்ன? அகில உலகத்திற்கும் என்னவெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அது அத்தனைக்குமான நாள் பெருமானாருடைய மீலாது. அது ஒரு விஷயத்தில் அடக்கிவிட முடியாது. இதை செய்தார்கள் அதை செய்தார்கள் என்ற ஒட்டுமொத்த மனித குலத்தையும் மாற்ற வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் உச்சகட்டமாக சொல்ல போனால் இந்த உலகத்திற்கு நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இஸ்லாம் பிறந்த நாளே பெருமானாருடைய பிறந்த நாள் தான். தீன் வளர்ந்த நாள், தீன் உருவான நாள் பெருமானாருடைய பிறந்த நாள். குர்ஆன் இறங்கிய நாளை நாம் என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நான் அதை லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கினோம். வமா அதராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் எப்படிப்பட்டது தெரியுமா? கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதத்தை விட சிறந்தது அந்த லைலத்துல் கத்ர். காரணம் அதிலே குர்ஆன் இறங்கியது. ரமலான் சிறந்தது ஏன்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் எவ்வளவு புனித மாதம் தெரியுமா? அதிலேதான் குர்ஆன் இறங்கியது. குர்ஆன் இறங்கிய அந்த மாதத்திற்காக, குர்ஆன் இறங்கிய அந்த நாட்களுக்காக, அந்த இரவுக்காக, அந்த இரவுக்கு 1000 மாதத்தை விட சிறந்தது அந்த இரவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அவர்களுடைய 40 வருட காலத்தில் அவர்களுடைய நற்குணத்தை பற்றி ஒருவரும் விரலசைக்கு சொல்ல முடியவில்லை. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணம் எப்படி இருந்தது? நபி அவர்களுடைய அந்த கேரக்டரிஸ்டிக் எப்படி இருந்தது? அவர்கள் சொன்னார்கள், கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா? அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை எடுத்து படியுங்கள். 40 வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறங்குகிறது. அந்த குர்ஆன் முழுக்க என்ன என்று பார்த்தால் பெருமானாருடைய நற்குணம் தான், அவர்கள் வாழ்க்கை தான் குர்ஆன் என்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. குர்ஆன் முன்னால் வந்ததா, பெருமானாருடைய நற்குணம் முன்னால் வந்ததா? எது முதலில் வந்தது இந்த உலகத்துல? நபி அவர்கள் வாழ்ந்த 40 வருடத்தினுடைய அழகிய நற்குணம் தான் அவர்களுக்கு இறங்கிய குர்ஆன் என்கிறார்கள் சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. குர்ஆனுக்கும் முன்னால் பெருமானாருடைய நற்குணம். ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு இடத்தை அடையும் பொழுது அதை ஆட்டோபயோகிராபியாக எழுதுவார். அது தன்தானே எழுந்து கொள்வது. பயோகிராபியாக அவருக்கு பின்னால் வந்தவர்கள் அவர்களை பற்றி எழுதுவார்கள். அவர்கள் இப்படி வாழ்ந்தார், இப்படி செய்தார், இப்படி நடந்தார். பெருமானாருடைய பயோகிராபி அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். கான குலுகுஹு அல் குர்ஆன். நபியினுடைய நற்குணம் தான் அவர்களுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையினுடைய நீட்சி தான் அல்லாஹ் இறக்கிய குர்ஆன் என்றார்கள் சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. குர்ஆனாக வாழ்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் வாழ்ந்ததை அப்படியே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வல்லுஹா, உங்களுடைய இளங்கக்கூடிய முகத்தின் மீது சத்தியமாக. இந்த இளங்கிய முகம் எப்பொழுது ஆரம்பித்தது? அல்லாஹ் சொன்ன அந்த வல்லுஹா என்பது வல்லுஹா வந்த பிறகு நடந்ததா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் ஆமினா அம்மா, அவர்கள் சாதாரண ஒரு அழகுடையவர்கள், ஒரு மாநிறமான ஒரு பெண்மணி. அப்துல்லா அவர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனமுடித்து தரப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வயிற்றில் பிரசவித்த பிறகு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவாக அவர்களுடைய வயிற்றில் உருவான பிறகு பெண்மணிகள் எல்லாம் அந்த முகத்தை பார்க்கிறார்கள், ஆமினா அம்மாவுடைய முகத்தை. அற்புதம், அற்புதம், அவ்வளவு அற்புதம், அழகோ அழகு, அவ்வளவு பேரழகு. மவாஹிபுல் லதுன்னியா அஷ்ஷிஃபா ஃபி தாரீக் ஹுகூகில் முஸ்தஃபா போன்ற கிதாபிலே எழுதுவார்கள், ஆமினா அம்மாவுடைய முகம் அவ்வளவு பேரழகாகி விட்டது. பார்த்த பெண்கள் எல்லாம் கேட்கிறார்கள்,
ஆமீனா எங்களோட தானே இவ்வளவு நாள் இருந்தீங்க, நேற்று வரை இல்லாத இந்த முகத்தின் அழகும் ஒளியும் எங்கிருந்து வந்தது? ஆமினா அம்மாவிற்கு முக ஒளிவை தந்த பெருமானாருடைய முகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், வல்லுஹா, நபியே உங்களுடைய இளங்கும் முகத்தின் மீது சத்தியமாக. எனவே பெருமானாருடைய பிறப்பு என்பது வெறும் ஒரு மனிதனுடைய பிறப்பாக நாம் பார்த்தால் அது தவறானது. மார்க்கம் இந்த உலகத்தில் வந்தது, அது பெருமானாருடைய வடிவிலே வந்தது. குர்ஆன் இந்த உலகத்தில் வந்தது, அதற்கு முன்னால் அந்த குர்ஆனை வாழ்ந்து காட்டிய ஒரு உருவம் இந்த உலகத்திற்கு வந்தது, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் அனாச்சாரங்களும் கலாச்சார சீர்கேடுகளும் மோசமான நிலைகளும் நடந்து கொண்டிருந்த காலத்தில் இந்த உலகத்தில் உதித்த ஒரு பேரற்புதம் உலகையே மாற்றி காட்டி இருக்கிறது. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாத் என்று சொல்லப்படக்கூடிய அற்புத பிறப்பு. எனவே அந்த மீலாதை நாம் நினைவு கூறுவதன் மூலமாக, இந்த மீலாதை நாம் பேசுவதன் மூலமாக, பெருமானாருடைய புனித வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக நாம் இந்த உலகத்திற்கு எதை சொல்கிறோம்? இந்த உலகத்தை கலாச்சார சீர்கேடுகள் என்று வெளியேற்றுவதற்கான ஒரு வாழ்க்கை வரலாற்றை நாம் பேசுகிறோம். இந்த உலகில் நிம்மதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பரவுவதற்கு எந்த வாழ்க்கை முறை மிகச் சரியானதாக உலகம் இன்று வரை போற்றிக் கொண்டிருக்கிறதோ அந்த வாழ்க்கை முறையை, அந்த பிறப்பை நாம் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கிறோம். அதுதான் மீலாது. மீலாதுடைய நோக்கமே பெருமானாருடைய அழகிய நற்குணத்தை வெளியே கொண்டு வருவதுதான். குர்ஆனாக வாழ்ந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் குர்ஆனை விட உயர்ந்தது எது? எது குர்ஆன் முந்தியதா, ஹதீஸ் முந்தியதா? எது முதல்ல வந்துச்சு? இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்று சொல்லும் பொழுது குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் என்று சொல்கிறோம். குர்ஆன் என்பது என்ன? பெருமானார் நாவிலிருந்து வந்ததுதான் குர்ஆன். ஹதீஸ் என்பது என்ன? பெருமானார் சிறு வயதிலிருந்து, பிறந்ததிலிருந்து என்னவெல்லாம் செய்தார்களோ அது ஹதீஸ். அஃஆலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருடைய செயல்பாடுகள், அதுவும் ஹதீஸ் தான். அக்வாலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் எதையெல்லாம் சொன்னார்களோ அதுவும் ஹதீஸ் தான். வ தக்ரீராத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் தனக்கு முன்னால் நடக்கும் பொழுது அதை ஆமோதித்தார்களோ, தடுக்கவில்லையோ, அதுவும் ஹதீஸ் தான். இது எல்லாம் குர்ஆன் வந்த பிறகு ஆரம்பித்ததா? இதுவெல்லாம் 40 வயதிற்கு பிறகு ஆரம்பித்ததா? குர்ஆன் மட்டும்தான் 40 வயதிற்கு பின்னால் வந்தது. பெருமானாருடைய சொல்லும் செயலும் அங்கீகாரமும் 40 வயதிற்கு முன்னால் இருந்த இந்த உலகத்தில் வந்து கொண்டிருந்தது. அதனால் முதலில் நமக்கு கிடைத்தது ஹதீஸ். அந்த ஹதீஸிலிருந்து வந்ததுதான் குர்ஆன். குர்ஆனுடைய 30 ஜுஸுக்களும் 6600 சொச்ச ஆயத்துகளும் குர்ஆனுடைய வசனம் தான் என்பதை உறுதிப்படுத்துவது எது? பெருமானாருடைய ஹதீஸ். எனவே இந்த உலகத்தில் நாம் பெருமானாரை விட்டுவிட்டு, அவர்களுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு எந்த ஒன்று அல்லாஹ் எந்த ரப்பையும் பின்பற்ற முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி. அதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜன் முனீரா. யா அல்லாஹ், பெருமானார் அவர்களே, உம்மை நாம் எப்படி அனுப்பி இருக்கிறோம்? இந்த உலகத்தில் ஷாஹிதாக, வெளியாக்கக்கூடியவராக, பிரசன்னமாக இருக்கக்கூடியவர்களாக, சாட்சி சொல்லக்கூடியவராக நாம் படைத்திருக்கிறோம். மக்களுக்கு நல்லதை சொல்லி அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக உங்களை ஆக்கியிருக்கிறோம். தீமையை பற்றி எச்சரிக்கை செய்து அவர்களை பயமுறுத்தக்கூடியவர்களாக உண்மை ஆக்கியிருக்கிறோம். நல்ல விஷயங்களை நீங்கள் சொன்னால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள், மகிழ்வார்கள், ஆனந்தப்படுவார்கள், சிரிப்பார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய தீயதை எடுத்து சொன்னால் அவர்கள் பயப்படுவார்கள், நடுங்குவார்கள், அழுவார்கள், கவலைப்படுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்தில் சொல்கிறான், இன்னஹு ஹுவ அல்ஹக வ அப்கா. அல்லாஹ் தான் உங்களை சிரிக்கவும் வைக்கிறான், அல்லாஹ் தான் உங்களை அழவும் வைக்கிறான்.
உங்களை சிரிக்க வைப்பதும் அழ வைப்பதும் அல்லாஹ்தான். ஆனால் அதை இந்த உலகத்தில் வெளியாக்கி கொண்டிருப்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றும் நாம் தொழுகையினுடைய சிறப்பை பார்க்கிறோம், மகிழ்கிறோம், ஆனந்தம் அடைகிறோம். அந்த ஆனந்தத்தை தருபவன் அல்லாஹ். அந்த ஆனந்தத்திற்கு காரணமானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸிலும் குர்ஆனிலும் வரக்கூடிய அந்த நரகத்தினுடைய எச்சரிக்கைகளை, பயங்களை, தண்டனைகளை பார்க்கும் பொழுது மனம் பதறுகிறோம், கவலைப்படுகிறோம். அந்த கவலையும் அதை நினைத்த அழுகையும் தருபவன் அல்லாஹ். அதற்கு காரணமானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் ஈமான் கொள்வதற்காக வேண்டி நபி அனுப்பி இருக்கிறேன். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக, ஒளி வீசும் ஒளி தரும் சூரியனாக அவர்களை நான் அனுப்பி இருக்கிறேன். அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்ட கூடிய மக்களை உருவாக்குவதற்காக உங்களை அனுப்பி இருக்கிறேன் அல்லாஹ் சொல்லும் பொழுது, நமக்கு வெளிப்படையாக அந்த வசனத்தில் தெரிவது என்ன? ஒரு மனிதன் முதல்ல அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையில் சஹாபாக்கள் முதலில் யாரை ஈமான் கொண்டார்கள்? 40 வருட கால வாழ்க்கையை முன்வைத்து பெருமானார் பேசும் பொழுது அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் தெரியவில்லை, ரசூலுல்லாஹ் தான் தெரிந்தார்கள். அந்த சஹாபாக்களுடைய ஈமான் முதலில் ரசூலின் மீது ஏற்பட்டது. எப்படிப்பட்ட மனிதர்! வாயை திறந்தால் உண்மை, அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் உண்மை, அவர்களுடைய ஒவ்வொரு விஷயமும் அற்புதம். இப்படிப்பட்ட நபி பொய் சொல்வாரா? இப்படிப்பட்ட நபி வழிகேட்டை நமக்கு சொல்வாரா? இப்படிப்பட்ட ஒரு மனிதர் நமக்கு தவறின் பக்கம் கொண்டு செல்வாரா? இவர் உண்மையானவர், இவர் சொல்லக்கூடியதும் உண்மையானது. அல்லாஹ்வும் ரசூலையும் ஈமான் கொள்வதற்கு என்று அல்லாஹ் சொன்னாலும் கண்ணியத்தின் அடிப்படையில் அல்லாஹ் தன்னை சொல்கிறான், அடுத்து ரசூலை சொல்கிறான். ஆனால் சஹாபாக்களுடைய முதல் ஈமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருந்தது. முதல் இபாதத் என்ன? சஹாபாக்களுடைய இபாதத். எடுத்தோடனே அவர்கள் தொழுதார்களா? நோன்பு வைத்தார்களா? ஜகாத் கொடுத்தார்களா? ஹஜ் செய்தார்களா? என்ன செய்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் தொழுகை வருவதற்கு முன்னால், நோன்பு வருவதற்கு முன்னால், ஜகாத் வருவதற்கு முன்னால் நபியை பார்த்தார்கள், அவர்களை காதலித்தார்கள். 12 வருட காலம் பெருமானாரையும் அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் செய்த ஒரே ஒரு விஷயம் இஷ்கே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரை பிரியம் வைத்தார்கள். அவர்களுடைய கண் அசைவுக்கு அவர்கள் கட்டுப்படுவதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார்கள். தன்னை நபிக்காக அர்ப்பணித்தார்கள், தன் குடும்பத்தை பெருமானாருக்காக அர்ப்பணித்தார்கள். அவர்கள் சொல்வதற்காக எதை செய்வதற்கும் தயாரானார்கள். அதனால்தான் போர் என்று வந்தவுடன் சஹாபாக்களுக்கு மத்தியில டிஸ்கஷன் நடக்குது. அன்சாரி சஹாபாக்கள், பலமுறை நான் இதை சொல்லி இருக்கிறேன். அன்சாரி சஹாபாக்கள் எப்படி அவர்களை கூப்பிடுறது? ஹிஜ்ரத் செய்து வந்து எவ்வளவு விஷயத்தை நமக்கு செஞ்சிருக்கிறாங்களே, இப்போ போருக்கு கூப்பிட முடியுமா? யாரும் யோசிக்கிற விஷயம் தானே. ஆனால் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற இளம் சஹாபாக்கள் முன்னிலையில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு கடலை காட்டி இந்த கடல்ல நீங்கள் குளித்து செத்து போங்கன்னு சொன்னா நாங்கள் அதை செய்வதற்கு தயார். ஒரு நெருப்பை காட்டி இந்த நெருப்பில் நீங்கள் அத்தனை பேரும் குடும்பத்தோடு விழுந்து கரிந்து போங்கள் என்று சொன்னால் அப்படி கரிவதற்கு நாங்கள் தயார். ஒரு வாளுக்கு முன்னால் எதிரிகளை சந்திப்பதற்காக நாங்கள் தயங்க போகிறோம். இது என்ன வார்த்தை? இது இவர்கள் சொன்ன வார்த்தையின் வெளிப்பாடு என்ன? முதல் போர் வருவதற்கு முன்னால், முதல் தொழுகை வருவதற்கு முன்னால், முதல் ஜகாத் வருவதற்கு முன்னால் பல வருட காலங்கள் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? பெருமானாரை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் மீது தங்களை அர்ப்பணித்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த இஷ்கும் காதலும் நிறைந்ததனுடைய வெளிப்பாடுதான் மீலாதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பெருமானாருடைய வரவை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும், நாம் ஆனந்தப்பட வேண்டும். அந்த நபி இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட கண்ணியமான ஒரு அற்புதமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த பெருமானாரை காலமெல்லாம் கொண்டாடுவோம். அவர்களுடைய வாழ்க்கையை நம் வாழ்க்கையாக ஆக்குவதை மட்டுமே நம்முடைய லட்சியமாக ஆக்கி வாழ்வோம். இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய உயர்ந்த நற்பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. பெருமானாருடைய இஷ்கையும் முஹப்பத்தையும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுடைய உள்ளத்திலும் நிரப்பி தருவானாக.
அதன் மூலம் அவர்களுடைய அடிச்சோடுகளை அடிப்பிசகாமல் பின்பற்றி அந்த நபியை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.